அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது 2025ஆம் ஆண்டு விரைவில் தொடங்கவிருக்கின்ற நிலையில் கடகராசிக்காரர்களுக்கு புது வருடமானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது புது வருடத்தில் ஏற்பட போகின்ற கிரகநிலை கிரக மாற்றத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடமானது எப்படிப்பட்ட ஆண்டாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் 29இல் மீண்டும் தனுசுவில் புதனின் நுழைவதோடு முடிவடைகிறது. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்றன. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும். அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் நினைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நல பிரச்சினை, புதிய நோய் தொற்று, வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பயிற்சியானது மே 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார். ராகு கேது பயிற்சியானது மே 18ஆம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை 50 நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். கடக ராசியை பொறுத்தவரை சொல்ல முடியாத கஷ்டங்களை கடந்த 3 வருடங்களாக பட்டிருப்பீர்கள். விலையில் சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டு இருந்திருப்பீர்கள். இதற்கு ஒரு முடிவில்லையா என்பது போல வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோச்சன காலமாக இந்த 2025 புத்தாண்டானது அமையப்போகிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு, பகிர சனியுடைய பாதிப்பு, பகிர குருவுடைய பாதிப்பு என போட்டு உங்களை படாதபாடுபடுத்தி கொண்டிருக்கும். எதெல்லாம் சரியோ தப்பாக தெரியும், எதோலோ தப்பாம் அதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு இப்போது தெரியும். அஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து 9ஆம் இடத்திற்கு சனி போகும்போது சகலவித பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். உடல் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். மனக்கவலைகள், தூக்கமின்மை, கோபத்திலிருந்து பொறுமையாக விலகுவீர்கள். ராகு 8ஆம் இடத்தில் வருவதால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 60 வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உடல்நிலையை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்களுக்கு பலவிதமான யோகங்களும் உண்டாகும். குரு பார்வை துலாம் ராசி மீது விழுவதால் மாணவ மாணவிகளுக்கு நன்மை பயக்கும். தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. உடம்பு பாதிப்புகள் அனைத்தும் சரியாகும். புதிய கோர்ஸ்கள் படிப்பவர்களுக்கு அருமையாக இருக்கும். சுக்கிரன் சேருவதால் டிசைனிங், ஃபேஷன், பெண்கள் சார்ந்த படிப்புகள் படிப்பது நன்மையாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் பிரச்சனை தீரும். தெய்வ அனுகிரகம் உண்டாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவது அனுகூலத்தை கொடுக்கும். மேலும் விரயஸ்தனத்தில் குரு வருவதால் குழந்தைகளுக்கான புதிய புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள். இந்த முதலீடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொண்டு போகும். 8ஆம் இடத்தில் ராகு வருவதால் கனரக வாகன தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். டிரான்ஸ்போர்ட் துறை, கன இயந்திரங்கள் துறை, காப்பீடு, எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க போகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை கடகராசிக்காரர்களுக்கு என்னவென்றால், பொறுத்தவரை பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தின் அனுகூலம் உண்டாகும். கேது என்பது பொய்யை 10 மடங்காக்கிவிடும். அதனால் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதில் மறைமுகமான நற்பலன்கள் என்பது விரயஸ்தனத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பதாகும். நரம்பு, தோல், கால், பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மொபைல் பேக்கிங், பாஸ்வேர்ட் ஷேர் செய்வது, ஆன்லைனில் திருட்டில் சிக்குவது போன்றவையும் ஏற்படும். அஷ்டமத்து சனி விலகினாலே மன அமைதி அதிகரிக்கும். பணமழை பொழியும் காரணம் இது.
காரணம் புத்தாண்டில் நவ கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பகவானின் பயணம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போகின்ற சனி பகவான் நன்மைகளை தரப்போகிறார். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களை பாடாய்படுத்தி வந்த சனி பகவான் இப்பொழுது மாறி இருக்கிறார். இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டு விலகி போனவர்கள் வீடு தேடி வருவார்கள். பட்ட அவமானங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. வேலையை இழந்து வருமானமின்றி தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. தர்ம சனி காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும். செய்யும் தொழில், வியாபாரம் போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும். மேலும் குரு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில், வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மே மாதத்தின் மத்தியில் குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார். சுப விரய செலவுகள் அதிகரிக்கலாம். குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் அதிசாரமாக உங்கள் ராசிக்குள் வந்து அமர்ந்து ஜென்ம குருவாக பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களின் மீது விழுவதால் திருமணம், சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குரு பலன் கிடைக்கப் போவதால் அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். மேலும் 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்திலும் அமர்ந்து உள்ளனர். குடும்பத்தில் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடை விலகும். மறைமுக எதிரிகள் மாயமாவார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். புதிய சொத்து வாங்க முயற்சிப்போருக்கு காலம் நேரம் கூடி வருகிறது. மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகின்றனர். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு யோசனையுடன் செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிருங்கள். குடும்ப பிரச்சனைகளை யாருக்கும் சொல்ல வேண்டாம். பண விஷயங்களில் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். மேலும் 2025ஆம் ஆண்டில் நவகிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் ராகுவின், கேதுவின் பயணம் சாதகமாக இல்லாத காரணத்தினால் கடகராசியை சேர்ந்தவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் பாதிப்பு குறைந்து நல்லதே நடக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மனதில் நம்பிக்கை உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உறவினர்களுக்கிடையே சுமூகமான நிலை நீடிக்கும். உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். பெண்கள் தனது எதிர்காலத்திற்காக திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டி இருக்கலாம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மனை, வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும். ஏதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். குழந்தைகள் பற்றிய மனக்கவலை நீங்கும். வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடை நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. ஆயுதங்களை கையாளும் பொழுது அதிக கவனம் தேவை. முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில், வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். சொத்து மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில், வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகலாம்.
குழந்தைகளின் மூலம் மனமகிழும் படியான சூழ்நிலை உருவாகும். மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பராமரிப்படுவார்கள். கடன் பிரச்சினை தீரும். செல்வ நிலை உயரும். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.